எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பர்மாகல்ச்சர் பிளாட் இருக்கு இல்லையா, அதனுடைய பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த களைங்கள் எல்லாம் இந்த நிலத்தில் வந்து களைங்கள் அதிகமாக இருக்குது. இந்த களைங்களவே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பர்மாகல்ச்சர் பிளாட்டில் பெட்டு மேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த களைகளை எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மூடாக்கு அமைக்க போகிறோம். மூடாக்கு அமைச்சு ஒரு உயிர் சூழலை வந்து அந்த பெட்டு மேலே க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு நெல் பாங்கான நெல் பாங்கான ஒரு இது வந்து அமைச்சு சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் வளர்கிறதுக்காக அதை வந்து நாம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மூடாக்கு அமைக்கிறதுனால என்னென்ன இது அப்படின்னா, மூடாக்கு அமைக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த இது வந்து டீகம்போஸ் ஆகி அதுக்கு ஒரு சத்தமும் கிடைக்கும். ப்ளஸ்ஸு அந்த களை கட்டுப்பாடு பெட் மேலே நம்ம அமைக்க வரல பர்மாகல்ச்சர் பிளாட்டில் பெட்டுக்கு மேலே இதை வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக மூடாக அமைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து களை கட்டுப்பாடாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருக்கிறதுனால இது வந்து நம்ம இந்த இந்த பிளாட்டில் இருக்கிற களை எல்லாம் அந்த பில்லுங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து புஷ்கட்டரை வச்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே மொத்தமாக பேக்கில் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பெட் அமைச்சதுக்கப்புறமா எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து மூடாக்கு அமைச்சிருவோம். மூடாக்கு அமைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் மூடாக்கு இன்னும் வேணும் அப்படின்னா தேங்காய் பட்டைங்க, இந்த நம்மக்கிட்ட இருக்கிற குச்சி, அதுக்கப்புறம் வந்து ப்ரூனிங் பண்ண மரத்தில் ப்ரூனிங் பண்ண கிளைங்க, மூங்கிலோட இலைங்க எல்லாமே நம்ம வந்து அது மேலே அதனால வந்து இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு எல்லா பொருட்களையும் வச்சு எதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு சஸ்டைனபிளாக ஒரு இதுக்காக நம்ம ஒரு பெட் அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அது எல்லாத்தையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம போக போக வர வீடியோஸில் எல்லாமே பார்க்கலாம்.